டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் சில இடங்களில் கிடைத்ததாக சொல்றாங்க. ஆனால் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அரை ஏக்கர் பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் அவங்களுக்கான நஷ்டீடு அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, மெட்ட தென்னை போன்ற ஏனைய மரங்களுக்கும் கூட, தென்னை மரங்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் ஒரு வெள்ள பூச்சிகளால் ஒரு நோய் இப்ப 2 ஆண்டுகளாக அந்த நோய்க்கு எந்த கட்டுப்படுத்தக்கூடிய எதுவும் இல்லை. ஆனால் தயவு செய்து இந்த விடயத்திலே கௌரவ சபாநாயகர் அவர்கள் உங்களுடைய கவனத்துக்கு இதை நான் தருகிறேன். நுண்கடன் நிதி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள் கூடுதலான வட்டிகளை மக்கள் மீது திணிக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் 10 வீதத்திலிருந்து 100 வீதம் வரை அவர்களுடைய அந்த வட்டிகள் காணப்படுகின்றன. இந்த நுண்கடன் நிறுவனங்களை கையாளுகின்ற அல்லது கண்காணிக்கின்ற அல்லது அவற்றை வழிப்படுத்துகின்ற திறன் எந்த அளவுக்கு மத்திய வங்கியிடம் காணப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் மக்கள் மத்தியில், அதாவது மக்கள் பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனையில் தடுமாறுகின்ற போது, அவர்களுக்கு கடன்கள் கொடுப்பதாக முன்வருகின்ற போது, வீடு தேடி வருகின்ற போது அவர்கள் அந்த கடன்களை பெறுவதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த ஆர்வம் காட்டுகின்ற அதே வேளையில் அந்த நிதியம் என்பது மீண்டும் அறவிடப்படுகின்ற போது கூடுதலான வட்டிகளோடு அவை அறவிடப்படுகின்ற வேளையில் அவற்றை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிகழ்வுகள் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மட்டுமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் அவை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.